Welcome to Blue Stars online class. This is account section. Today we are going to see Unit 8 Bank Reconciliation Statement exercise number 7. You can see the question here. From the following particulars of Raja Traders, prepare a bank reconciliation statement as on 31st January 2018. Balance as per bank statement 5000. Check amount to 800 had been recorded in the cash book as having been deposited into the bank on 25th January 2018 but were entered in the bank statement on 2nd February 2018. Amount received by bank through NIFT amounting to 3000 omitted in the cash book. 2 check issued for rupees 3000 and rupees 2000 on 29th March 2018. Only the first check is presented for payment. Insurance premium on motor vehicle for 1000 rupees paid by the banker as per standing instruction, not recorded in the cash book. Credit side of the cash book was undercosted by 700 and subsidy received directly by the bank from the state government amount to 10,000 not entered in the cash book. நம்ம ஏற்கனவே சம் போட்ட மாதிரியே இந்த சம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் செய்யும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார்மேட்டை நம்ம ஆப்போசிட் சைடில் எழுதுவோம். தட் இஸ் ஆப்போசிட் மீன்ஸ் லெஸ் நம்ம வந்து ஃபார்மேட் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்மேட்டில் வந்து ஆட் பண்ணாலும் இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ணாலும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த அதாவது ஏன் அப்படின்னா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம யோசிக்க போகிறோம். ஓகேவா? சரி. செக் அமௌண்ட் to 800 had been recorded in the cash book as having been deposited in the bank on 25th January 2018 but were entered in the bank statement on 2nd February 2018 சொல்லியிருக்காங்க. அதாவது 800க்குள்ளே செக் என்ன பண்ணியிருக்காங்க, டெபாசிட் பண்ணியிருக்காங்க பேங்க்கில். பட் வந்து என்டர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் இருக்குது. இது ஜான்வரியோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், இது ஃபெப்ரவரி ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜான்வரி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம 800 நம்ம புக்கில் என்ட்ரி போட்டிருப்போம். பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ட்ரி ஆகிருக்காது. தட் இஸ் நெக்ஸ்ட் மந்த் என்ட்ரி ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? செக் டெபாசிட்டட் என்ன வரும், பட் நாட் கிளியர்டு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், அமௌண்ட் ரிசீவ்ட் பை த பேங்க் த்ரூ நிஃப்ட். ஓகேவா? பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது கேஷ் புக்கில் இல்லை. நெக்ஸ்ட்டு 2 செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. திஸ் 2 செக் இஷ்யூட். ஃபஸ்ட்டு செக் இஸ் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். இது மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இது இன்னும் ப்ரெசென்ட் பண்ணல. செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்ட் ஃபார் பேமெண்ட் மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் மோட்டர் வெஹிக்கிள் ஃபார் 1000 பெய்ட் பை த பேங்கர் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். ப்ரீமியம் வந்து மோட்டர் வெஹிக்கிளுக்கு பே பண்ணியிருக்காங்க, அது வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் போயிருக்கு, பட் அது கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகலை. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வாஸ் அண்டர் காஸ்டட் பை 700. கேஷ் புக்கில் அண்டர் காஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், சப்சிடி ரிசீவ் டைரெக்ட்லி பை த பேங்க். பேங்க் வந்து டைரெக்டு பேமெண்ட் வாங்கியிருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்கு, அது வந்து கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. செக் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருப்போம், நாட் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிப்போம், கண்டிப்பாக செக் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஃபார்மேட்டை கையில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்னென்னா செக் வந்து டெபாசிட் பண்ணும்போது நம்ம என்ட்ரியில் தட் இஸ் கேஷ் புக்கில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெபிட் சைடில் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ வந்து கேஷ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகல. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போது குறவாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் கம்மியாக டிக்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து 800 நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ரிசீவ் பை த பேங்க் த்ரூ நிஃப்ட். ஓகேவா? இந்த இதில் பேங்க் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு, அப்போ பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பேங்க்கோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஆட் பண்ணணும், பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். 2 செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 3000 ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட், அது முடிஞ்சிருச்சு. இப்போ 2000 மட்டும் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட்டாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம், இங்கே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் பாருங்கள், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் மோட்டார் வெஹிக்கிள் ஃபார் 1000 rupees பெய்ட் பை த பேங்க் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது பேமெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே பேங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னால நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைட் ஆஃப் த பேங்க் வாஸ் கேஷ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட். கேஷ் புக் வந்து அண்டர் காஸ்ட் ஆகும்போது நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சப்சிடி புக், தட் இஸ் சப்சிடி ரிசீவ்ட், கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்திருக்கு, அது வந்து என்ன இருக்குது, பேங்க்கில் என்ட்ரி இருக்குது. ஸோ என்ட்ரி ஆகும்போது ஆட் பண்ணணும். பட் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டனால நம்ம இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் இது. இப்போது இதை வச்சு நம்ம சம் போடலாம், ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிங் போட்டு ஆட் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணுறதெல்லாம் லெஸ் பண்ணுறதெல்லாம் கீழே எழுதுங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் எழுதும்போது இங்கே ப்ளஸ் மைனஸ்னு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எது ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா. ஸோ நம்ம இங்கே ஹெட்டிங் எழுதிக்கலாம், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அஸ் ஆன் டேட் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பேங்க் reconciliation statement as on date. பார்த்தீங்கன்னா என்ன டேட் பாருங்கள், புக்கில் வந்து 31st January சொல்லியிருக்காங்க. ஸோ 31st January 2018. ஓகேவா. நம்ம இங்கே அமௌண்ட் காலம் போடுவோம். அதுமாதிரி இங்கே ஒரு அமௌண்ட் காலம் போட்டுப்போம். நெக்ஸ்ட் இங்கே பர்டிகுலர் சும்காலாம் தெரியும். ஓகேவா. இப்போது நம்ம எழுத போகிறது பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட் பிரகாரம் எழுத போகிறோம். ஸோ பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. அமௌண்ட் பாருங்கள், அவுட்டர் காலத்துலேயே போட்டலாம் 5000. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது ஆட்லாம் பாருங்கள், செக் அமௌண்ட் to 800 has been recorded in the cash book, have deposited into bank. இல்லையா, செக் deposited but not cleared ஹெட்டிங் எழுதலாம் அதை. ஸோ அடிஷன்ஸ் போட்டுக்கிட்டு ஆட் செக் deposited but not cleared. அமௌண்ட் என்ன காலத்தில் போட்டலாம், ஒரு 800. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆட் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது பாருங்கள், அதை நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1000. இது எப்படி வரணும்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பை பேங்க் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பை பேங்க், பெய்ட் பை பேங்க் இல்லாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் எழுத போகிறது கிரெடிட் சைட் ஆஃப் த பேங்க், தட் இஸ் கேஷ் புக் என்ன ஆகுது, அண்டர் காஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம அதெல்லாம் கிரெடிட் சைட் ஆஃப் தி கேஷ் புக் என்னவா இருக்குது, அண்டர் காஸ்ட்டாக இருக்குது, அண்டர் காஸ்ட். ஓகேவா. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 700. இது 700 இது எதுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ண போகிறோம். என்னென்ன அமௌண்ட் லெஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல நான் லெஸ் பண்ண போகிறேன், லெஸ். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே டோட்டல் போடணும் இல்லையா, போட்டலாம். டோட்டல் போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1000, இங்கே 700க்கு 800 எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 2500 ஒரு ஆன்சர் வருதா. ஓகேவா. இப்போ மைனஸ் பண்ணும்போது 7000, தட் இஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 7500 ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு அமௌண்ட் ரிசீவ்ட் பை பேங்க் த்ரூ நிஃப்ட்னு இருக்குது இல்லையா. ஸோ அமௌண்ட் ரிசீவ்ட்
amount received by bank through NIFT. இது வந்து கேப் லெட்டர்லாம். NIFT அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000. ஸோ 3000 நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக் இஷ்யூ பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். ஒரு செக் இஷ்யூ பண்ணாமல் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் செக் இஷ்யூ but not present for payment. ஓகேங்களா? அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2000 அதையும் நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்சிடரி ரிசீவ்ட் சப்சிடி received by government அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 போட்டாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் 15,000 வருது. இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 7,500 வருது இல்லையா? ஸோ நான் அதை போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே மைனஸ் ஆகுது. மைனஸ் ஆச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஓவர் டிராஃப்ட். நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக். ஓகேவா? ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக்குன்னு காட்டுவோம். புரியுதுங்களா? இது வந்து நம்ம போடும்போது ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக். நெக்ஸ்ட் சம் போடலாமா? நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 8. இது ஒரு சின்ன சம், இது சீக்கிரம் போட்டலாம். From the following particulars of the Simon traders, prepare the bank reconciliation statement as on 31st March 2018. Debit balance as per bank statement 2,500. Check deposited amount to 10,000 not yet credited by bank. Payment through net banking for 2,000 omitted in the cash book. இதுதான் கொஸ்டின். இது பாருங்கள், டெபிட் பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டெபிட் பேலன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்மேட் என்ன ஃபாலோ பண்ணுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது செக் டெபாசிட்டட் அமௌண்ட் டு 10,000 நாட் கிரெடிட்டட் பை த பேங்க். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லையா இந்த இடத்துல? ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்க்கும்போது இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை லெஸ் பண்ண போகிறோம். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டடை லெஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பேமெண்ட் த்ரூ நெட் பேங்கிங் ஃபார் 2,000 omitted in the கேஷ் புக். கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணல. அப்போ என்ட்ரி பண்ணல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னமா காட்டும் இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தட் இஸ் நெட் பேமெண்ட் த்ரூ பேங்க் omitted in the கேஷ் புக். அப்போது நெட் பேங்க் போகும்போது பேங்க்கில் அதிகமாக இருக்கும், பேலன்ஸ் அதிகமாக காட்டும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் த்ரூ நெட் பேங்கிங். ஓகேவா? நம்ம நெட் பேங்க் பே பண்ணியிருக்கோம். அப்போ என்னன்னா அந்த இடத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் டிக்ரீஸ் காட்டும், பேலன்ஸ் டிக்ரீஸ் காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா? தட் இஸ் லெஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே. அப்போ ரெண்டுமே மைனஸில் வருது, ரெண்டுமே லெஸ் பண்ண போகிறோம். அடிஷனாக எதுவுமே கிடையாது. சம் போடலாமா? ஹெட்டிங் போட்டுக்கலாம், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் நம்ம ஹெட்டிங் போட்டு தான் ஒவ்வொரு சம் போட போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு நம்மளால் சம் வந்து கரெக்டாக ஃபார்மேட்டாக நம்மளால் எழுத முடியும். ஸோ பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் as on டேட் பாருங்கள் 31st March 2018. particulars amount. ஓகேவா?
இப்போ நம்ம ஃபஸ்ட் எது போகுது டெபிட் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நான் எழுதுகிறேன், டெபிட் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500. நம்ம எதை லெஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். லெஸ் என்ன பண்ண போகிறோம், செக் டெபாசிட்டட் பட் நாட் credited, not clear but not credited. But not credited, that is amount பாருங்கள் 10,000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பேமெண்ட் த்ரூ நெட் பேங்கிங் இல்லையா, பேமெண்ட் த்ரூ நெட் பேங்கிங் omitted the cash book. ஸோ நம்ம என்ன ஆகலைன்னா கூட பேமெண்ட் through net banking omitted in cash book எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணால் எனக்கு 12,000 வரும். இப்போ நான் இங்கே மைனஸ் பண்ண போகிறேன், தட் இஸ் 9,500. ஓகேவா. இது நம்ம என்னென்னு காட்டுவோம்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக். பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக். ஓகேவா. அவ்வளோதான், முடிஞ்சதுங்களா. இன்னும் ஒரு சம் தான் இருக்குது, அதையும் போட்டலாமா.